ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் தான் செய்ய போகிறோம். எக் யூஸ் பண்ணி செய்கிறேன். எக்லெஸ்ஸும் அவனில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இன்னொரு நாள் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து செஞ்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதையும் நாட்டு சக்கரையில் தான் செஞ்சுருக்கேன். உள்ள வீடியோ குள்ளர் இருக்குது. ஸோ அதை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன். ராகி மாவு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். அண்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை வந்து 3/4 கப்பில் எடுத்துருந்தேன். 1/3 கப்பில் கோகோ பவுடர். பால் வந்து 1/2 கப் பால். ஆயிலும் 1/2 கப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். எக்கு வந்து 2 எக்கு. இந்த எக்கோட பச்சை ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே வந்து பிளெண்டரில் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஃபைன் பவுடர் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. என்னென்னா, நாட்டு சக்கரையில் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு பீஸ் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக அதில் கல் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நாட்டு சக்கரையை ஃபஸ்ட்டு நல்லா பாலில் வந்து நல்லா வந்து கலக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ, அதனால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் கல் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டரில் கூட போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் கட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து சைடில் அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ராகி கேக்கு. பயங்கர சாக்லேட்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 9 இன்ச் ஸ்கொயர் பேன் இருந்தது, அதாவது 9 இன்ச் ஸ்கொயர் பேனில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் பேனில் இல்லை 7 இன்ச் பேனில் ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு சீக்கிரம் குக் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வந்து ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். நல்லா சூடாக இருக்குது கடாய். இப்போ அதில் வந்துட்டு நம்ம பேக்கிங் பேனை வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. பிகாஸ் பேன் வந்து நல்லா வைடாக இருக்குது, சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு சீக்கிரம் வேகிறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு இதை விட சின்ன சைஸ் பேன் எடுத்திங்கன்னா டைம் வந்து லேட் ஆகும். அதனால் வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து ப்ரிக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து செப்ரேட்டாக எடுத்துடலாம். சூப்பராக இருந்தது கேக்கு. அண்ட் இந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா கேக் வந்து ஓரளவுக்கு மாய்ஸ்டாக இருந்தது. நம்மளை நார்மல் கேக் மாதிரி அந்தளவுக்கு சூப்பர் மாய்ஸ்டாக இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு மாய்ஸ்டாக இருந்தது. பார்த்திங்களே தெரியும், நல்ல சாஃப்ட்டு. அழுத்தி காமிக்கிறேன், நல்ல சாஃப்ட், பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு வெர்ஷன் வந்து இனிமேல் வந்துட்டு நிறைய வெர்ஷன்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன் ஜென்ரலாக ஒரு டெய்லி பேசிஸில். ஸோ வந்து பட்டர் மில்க்லாம் போட்டு நான் ட்ரை பண்ணி அது வந்து இன்னும் நல்லா மாய்ஸ்டியாக இருந்ததுன்னா அந்த வெர்ஷனை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நான் இதுக்கு வந்து சாக்லேட் கனாச்சே வந்து கோட் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக சாக்லேட் கனாச்சே வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் சாக்லேட் கனாச்சே எடுத்திருக்கேன் நான். டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா சூடான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீமில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமை நான் நல்லா குலுக்கவே இல்லை. ஸோ எனக்கு அவசரத்தில் பண்ணதுனால நல்லா குலுக்கல. ஸோ நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த கட்டி தனியாகவும் லிக்விட் தனியாகவும் விழுகாது. ஸோ இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் படி நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அடியில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது.
கட்டி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சாக்லேட் கனாச்சே பண்ணும்போது ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாக்லேட்டும் பட்டரும் போட்டு நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிருக்கான்னு தெரியும். இப்போ நான் பண்ணியிருந்தது நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் வந்து நான் பைப் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன பீஸ் போய் அடைச்சிக்கிச்சு. பைப்பிங்கே சரியாக வரல. அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க, என்ன ஒரு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு ராகி கேக் செஞ்சுட்டு நம்ம எதுக்கு சுகர் சிரப் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெறும் ப்ளெயின் வாட்டர் மட்டும் வச்சு இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கும் போது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. நல்ல கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் வந்து சும்மா வீட்டுக்கு பண்ணுறதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு லேயர் அப்படியே பண்ணிவிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வெளியில் கஸ்டமருக்கு யாருக்கும் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் லேயர் பண்ணிக்கோங்க. இது டபுள் லேயர் பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சுகர் டிப்பிங்லாம் நீங்கள் கொடுக்கும்போது. இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இதை வந்து நான் ஃபுல்லாக ஈவன் பண்ணல. பிகாஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஈவன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இப்போ என்கிட்ட இருந்த ஒரு போர்டு, இந்த ஒரே ஒரு போர்டு தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த போர்டில் வந்துட்டு கேக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச டைமில் ஒரு 3 to 4 hours இருக்கட்டும், பிகாஸ் அது கொஞ்சம் செட் ஆகட்டுங்கிறதுக்காக. இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து பண்ணிடலாம். நாட்டு சக்கரையில் பண்ணியிருக்கேன். ஸோ 1/4 cup நாட்டு சக்கரை, ஒரு 2 teaspoon தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகிக்கட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கொதிக்கிறதுல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எந்த கப்பில் நாட்டு சக்கரை எடுத்திங்களோ சேம் குவான்டிட்டி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கட்டும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பட்டர் சேர்க்க போகிறோம். முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே பட்டர் தான் நமக்கு. ஸோ 2 teaspoon பட்டர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நார்மல் சர்க்கரையில் செய்கிறத விட இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் சாஸை. ஸோ உங்களுக்கு பைப்பிங் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக உங்களால் பைப் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டி ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்திக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா வந்து அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக அந்த சால்ட் சேர்த்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு ஓகே, நான் என்னால் இந்த அளவுக்கு பைப் பண்ண முடியும், ஆறுனதுக்கப்புறம் இது வந்து டைட்டன் ஆயிரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க. கேக்கும் வந்து கொஞ்சம் 3 to 4 hours நல்லா செட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பிங்கெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. நான் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ என்கிட்ட ஆக்சுவலாக இதுக்கேற்ற போர்டே இல்லை, பட் ஏதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாஸை ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த ரோசெட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு. நம்மளோட சாக்லேட் கனாச்சி மெல்ட் பண்ணது சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அதில் மாட்டிக்கிச்சு. என்னால் பைப் பண்ணவே முடியல. அண்ட் டோட்டலாக அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் செய்கிறதுங்கிறதுனால மேனேஜ் ஆகிடுச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogs இனிமேல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேக் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.